நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும். குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு பாத்தீங்கன்னா அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு, 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல அமைப்பு, நிறைய லாபங்களை ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி ஏற்றுமதி இருந்துச்சுன்னா நல்ல வருமானம், அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம், அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலே மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்களை கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியில இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு 11ஆம் இடத்துக்கு வருது, இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சிய உண்டு பண்ணிடுவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலையும் ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள், அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும் சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை தேடி கொடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நிறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ப்ரொமோஷன், 9ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு 12ல இருக்கனால வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்துக்கங்க. மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கு, ஆனா அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாவும் பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நிறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா, மந்திரங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்தை சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி பாத்தீங்கன்னா மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிட முடியும். இந்த வருடம் உங்களுக்கு
தொழிலும் உத்தியோகமும் அவ்வளோ சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேர பிரிச்சு குடுத்துருவீங்க. பிசினஸ நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால, பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சாலச் சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா, உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி, சனி 7ஆம் இடத்த பாக்குறதுனாலயும், ராகு 11ல இருக்கிறதுனாலயும், நெறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாரி வீட்ல பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டோடையே, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்விய குறிக்கக்கூடியது. ராகு அங்க வர்றதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. அத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது. 10த் முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ். ஹையர் ஸ்டடீஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ். அந்த மாரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்ல, இந்த வேலையே கிடைக்கல அப்படின்னா, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியுடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால, நீங்க படிச்ச விஷயங்கள் நெறைய பேத்துக்கு ஞாபக மறதிய குடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. படிச்சா தான் லைஃப் அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்புன, எதிர்பார்த்த சேலரியோடையே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்ளோ நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும். எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போகுது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள விருத்தி பண்ணலாம். அதே மாரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போணும். இது மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா, அத அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானது தான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா, அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகள ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் பரிபூரணமா இருக்கனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். குருவோடைய அனுகிரகம் இருக்கனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி. இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அத வாடகைக்கு விடுறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்த குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு. அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீகத் மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நெனச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும், கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையே இல்ல அப்படின்னா,
ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியா குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுவரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல அது பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சக்சஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் சக்சஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ், திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கு கேதுதான் அதிபதி. அது கூட குரு சேருது. பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகளை சேர்த்துற அளவுக்கு வருமானம் சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல, யாருக்கு பொருந்துதோ இல்லையோ உங்களுடைய ராசிக்கு பொருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகிறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால கூடுதல் கவனம். பதவிக்கு ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்களை எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும்போது வாசிச்சு வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பாத்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்யறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ கொடுத்துரும். குருபலமும் நம்ம நல்லா இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குருபலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. பதவி ஸ்தானத்துல இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அது போக ராகு கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா? எனக்கு 7.5 சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனிச்சந்திரன்கிறதா மாசான பொதுமக்கள் ஜனவசியத்துக்கு சனிச்சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துரும். ஜனவசியம் வந்துரும். சில இது பக்கத்துல வெற்றி வரும். ஆனா அது டக்குன்னு தட்டி போயிரும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்தை பார்க்கறனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மத்தபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நிறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சம் பெறறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதரை சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாதிரி குரு கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது. ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ உங்க சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்தை குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும், நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களையும், ஐஸ்வர்ய பிராப்தத்தையும், அஷ்டலட்சுமி பிராப்தத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன்.